தரலாம். ஸோ என்னோட மார்க்கெட்டில் நம்ம கொடுத்த லெவல்ஸ் எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மேக் பண்ணியிருப்போம் இந்த பிளேஸில். ஸோ இது லாஸ்ட்டாக வந்த டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் கரெக்டுங்களா. லோ பிரேக் அவுட், லோ வச்சுங்களோட ஹை எடுத்து அனதர் லோ, கீழே பிரேக் அவுட்டு. ஸோ நேற்று மார்க்கெட் கேப், நேற்றுல முந்தானத்து கேப் அப் ஓப்பனில் ஒரு புல்லிஷ் பிரேக் ஆஃப் நடந்தது. இப்போது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவா இருக்குது? புல்லிஷ் தான் கரெக்டுங்களா. அப்போது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் புல்லிஷாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், தென் இது அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்களா. இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்டில் இருக்கக்கூடிய ஹை வீக் கேண்டில் ஆஸ் பர் ரூல் நம்பர் 3 ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணலாங்களா? பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஆர்டர் பிளாக் எனக்கு என்னவா இருக்கு? ஃபெயில் ஆயிருக்கு. எப்படி ஃபெயில் ஆயிருக்கு? சிங்கிள் கேண்டில். ஓகே, அப்போ இது என்ன சொல்லலாம் நம்ம? பிரேக்கர் பிளாக். சோச். ஓகே, இது எப்பவுமே இந்த மறந்துடக்கூடாது. ஒரு ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு 3 விதமான ஃபெயில்டு வரும். ஒன்று வந்து கன்சால்டேஷன் தென் ஃபெயில்டு, அது என்னது உங்களுக்கு? பிபி பிரேக்கர் பிளாக்கு. சிங்கிள் கேண்டில் ரியாக்ஷன் தென் ஃபெயில்டு, அது என்ன வரும்? ஃப்ளிப்பு. அப்போ வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபெயில்டு சோச்சு. அப்போ சோச்சு இருக்கும்போது ஆர்டர் பிளாக் எங்கே மார்க் பண்ணீங்க? இந்த எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் இல்லைங்களா. அப்போது இந்த எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் நம்ம இம்பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்ட்ரீம் இம்பேலன்ஸுங்கிறது இந்த கேண்டில் தான், தெரியுதுங்களா. இதான் ஆர்டர் பிளாக். பட் ஒரே நிமிஷம், சோச் வந்தா எக்ஸ்ட்ரீம் ஹைன்னு எடுக்கணுமா? அப்ப பிபி வந்தா அந்த இடத்துல பிரேக்கர் பிளாக் வந்து அந்த இதுலயே வரும். ஆமாம், பிரேக்கர் பிளாக் அப்படிங்கிறது புல் டேன் இன்டு பியர், பியர் டேன் இன்டு புல். ஃபிளிப்புங்கிறது ரியாக்ஷன் கேண்டில். ஸோ சோக் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் போயிடுவோம். ரொம்ப ரேர் டைமில் எஸ்ட்ரிபிள்சிஎஃப் மெத்தடில் நடந்து அதில் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணும்போது நம்மளோட எஸ்ட்ரிபிள்சிஎஃப் ரூல் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் பிட்வீனில் என்ட்ரி கிடைக்கும். இப்போ இதோட எக்ஸ்ட்ரீம் இம்பேலன்ஸ் இந்த ஒரே ஒரு கேண்டில் தான், கரெக்டுங்களா. ஓகே, இந்த கேண்டில் மட்டும் நீங்கள் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணாமல் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆஸ் பர் இம்பேலன்ஸ் சடன் ஃபேக்ட் பண்ணி நம்ம என்ன பார்ப்போம்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடு போய் பார்க்கும்போது இந்த லாங் கேண்டில் தெரியுதுங்களா, அந்த பேண்டலோட மேல விக் இருக்கு. இதோட இதுக்குள்ள தான் எல்லாமே நடந்துருக்கு, தெரியுதுங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல். கரெக்ட். அப்போது என்னோட ஓபி இதுதான், பட் வேர் இஸ் அவர் ஸ்டாப் லாஸ்? ஆல்மோஸ்ட் ஹை பாயிண்ட் வரைக்கும், கரெக்டுங்களா. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வைக்கும்போது என்ன ஆகாது, நம்மளுக்கு கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாதுங்களா. எவ்வளோ பாயிண்ட் இருக்குது? 694 to 724, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்? 30 பாயிண்ட் இருக்குது. ஸோ 50% தான் டேப் பண்ண என்ட்ரி எடுக்கலாமா? இருக்கலாம். இதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் ரேட் போகணுமா இல்லை டேரக்டாக ரேட் பண்ணலாமா? ட்விஸ்டிங்க தான் ஆரம்பிக்குது. மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஸு, ஓபி பேரிஸு. கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் சார் 1 மினிட். ஓகே, இப்போது நம்ம பிரேக்கர் பிளாக்கு, ஃப்ளிப்பு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மூணுமே எதுக்காக படிச்சிருக்கோம்? கன்ஃபர்மேஷன் ட்ரேடர். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன? புல்லிஷ் கன்வெர்ட்டட் இன்டு பேரிஷ். ஸ்ட்ரக்சர் மேப்பிங் சொல்லலாம். அதாவது ஒரு மார்க்கெட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சரே ரிவர்சல் ஆகாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணலாம், கரெக்டுங்களா? கரெக்டுங்களா, மறந்துட்டீங்களா எல்லாரும்? இல்ல சொன்னீங்க. அப்போ மார்க்கெட் வந்து இப்போ ட்ரெண்டு புல்லிஷ் தான், பட் ஓபி பேரிஸ். அந்த ஓபி எப்படி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? சோச்சில் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த பிளேஸ் நம்ம ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், கரெக்டுங்களா. ப்ரோ ஒரு டவுட், காலையில வீடியோல சொல்லியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும்னு. ஸ்டாப் லாஸ் பெருசு இல்ல. அந்த கன்ஃபர்மேஷனே கொடுக்கல, அதனால தான் என்ட்ரி எடுக்க முடியல இதுல. இல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருதான். என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க. டாபிக் இன்னும் நம்ம போகலை, பட் இருந்தாலும் நான் அதை செக் பண்ணி காட்டுறேன். இது ஏதாவது ஐடியா கிடைக்குங்களா? ஷிஃப்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், எஸ்எம்எஸ், கரெக்டுங்களா. இப்போ இந்த எஸ்எம்எஸோட ஓபியும் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் தான் போவாங்க, கரெக்டுங்களா. அந்த ஹை விக் வரும் இல்லைங்க ப்ரோ, கிரீன் கேண்டில். அந்த கிரீன் கேண்டில் ஹை இன்சைட் எல்லாமே நடந்திருக்கு.
ஸோ இந்த பேஸ் அதாவது ஆர்ஜிஆர் லைக்லி தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக நம்ம ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இல்லை, கரெக்டுங்களா? சார் ஆர்ஜிஆர் என்ன சார் நடக்குது ப்ரோ? போங்க நடக்குதுங்களா? இப்படி நடக்குது சார் ஆர்ஜிஆர் என்ன சார்? ஆர்ஜிஆர் சில டைம்ல எச் வரைக்கும் வந்துட்டு தான் போறாங்க, சில டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்றாங்க. அப்போ இந்த என்ட்ரி நீங்கள் எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. அனதர் ஒரு என்ட்ரிக்கு கிடைச்சிருக்கு பாருங்க உங்களுக்கு கீழே. நான் மேல ஓபி எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு தான் போகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு மினிமைஸ் பண்ணதில்லை ஆக்சுவலாக. இங்கேவே எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? வெறும் 15 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் எடுது. யாரும் சார் இப்போ இங்கே வருது இல்லை சார்? இந்த 9:50 அப்படியே பக்கத்தில் வாங்க சார். இன்னும் வாங்க. அந்த 50 பக்கத்தில் 2 ரெட் அந்த இடம் சார். இப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் வரும்போது அந்த ஓபி மார்க் பண்ணலாமா சார்? அதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்களா? எஸ் சார். தென் இது அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்களா? ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ். இது ஒரு பேஸு, இது ஒரு பேஸு, தெரியுதுங்களா? ஆமாம் ப்ரோ. ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆகலை, ஜஸ்ட்டு ட்ராப் பேஸ் அப்படி தான் வந்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ பேஸில் என்ன பண்ணுவோம்? 50% தான் என்ட்ரி எடுப்போம் நம்ம. கண்டிப்பா அப்படி தான் கீழே விழுந்திருக்கே தவிர வேறு இதில் உங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் ரேட்டிங்க தான். ஸோ நானே வந்து ஃபெயில்டாக தான் நினச்சிருந்தேன், ஏன்னா ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான். ஆனால் அந்த எஸ்எம்எஸ் பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் பீரிஸாக தான் ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லை. பட் ஆனா இது டிகே ரொம்ப ஆனிச்சுங்க ப்ரோ. ஆமா, நீங்க எடுத்து ஹோல்ட் பண்ணி டார்கெட் வைக்கணும்னு நினைச்சா ஃப்ரைடே வந்து வேற லெவல்ல இருந்தது இன்னைக்கு. இப்போ இதுல எப்படி டெல்டா வேல்யூ நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க, சாரி வீடியோல சொல்லியிருந்தீங்க, டெல்டால வந்து டெல்டா வேல்யூ பிரகாரம் பார்த்தா இது பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல. மொமெண்டம் ஸ்பீடா இருக்கும்போது ஒரு வேர்ட் சொல்லியிருந்தேன். ஓகே, மொமெண்டம் ஸ்பீடா இருந்தா நீங்க அவுட் மினிட்ல கூட சக்சஸ் பண்ண முடியும், மொமெண்டம் ஸ்லோவா இல்லனா மாட்டிக்கிடுவோன்னு. இல்ல அது எப்படி தெரியும் நம்மளுக்குன்னு கேக்குறேன். அது ட்ரெண்ட் டைரக்ஷன் எடுக்கும்போது மொமெண்டம் ஸ்பீடா தான் இருக்கும், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போகும் மொமெண்டம் இப்படி தான் இருக்கும். ஓகே, அது இல்லாம இந்த ஓபி சாரி பெரிய அளவில் ட்ராப் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து நான் ஏன் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ரீசனும் ஒன்று இருக்கு. ஒரு ஸ்விங் ஹைக்கு லோக்கும் பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? ப்ரீவியஸோட ஸ்விங் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஃபர்தராக பெரிய லெவலான மார்க்கெட்டில் என்ன இருக்காதுன்னா லிக்விடிட்டிஸ்ங்கிறது இருக்காது. ஓகே, சரி, இப்போ இந்த பிளேஸ் இன்னும் டீப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்கே டேப் ஆகிடுச்சு, கீழே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான், கரெக்டுங்களா? இது நம்மளோட அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்களா பேரி சைடில்? ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த லோ வச்ச கேண்டோட ஹை எடுத்துருக்கான எடுக்கல, இதன் இது லாஸ்ட் லோவஸ்ட் கேண்டில். இந்த கேண்டிலோட ஹையை எடுத்து பாடி கீழே க்ளோஸ் ஆகிருக்குங்களா? க்ளோஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் ட்ரெண்ட் என்ன இருக்கு சார்? இங்கே தான் டவுட் சார். அதான் இப்போ இந்த 9:50 அந்த 2 கேண்டில் இருக்குல்ல சார், அங்கே அந்த ஸ்ட்ரக்சர் வருதுல்ல, அங்கதான் தான் சார். இப்போ அங்க வந்து பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு, ஆனா இது லோ வந்து கீழே வரைக்கும் வருது. இப்போ அந்த இடத்துல அந்த ஓபி மார்க் பண்ணலாங்களா சார்? இதுங்களா? ஆமா சார். இல்லை, அதான் சொல்றது, இது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மேப்பிங் எல்லாமே வந்து பேஸ் ஃபார்மேஷன் வந்துருக்குல்ல, சிங்கிள் கேண்டில் பேஸ் கன்சல்டேஷன் அப்படிதான் வந்துருக்குது. என்ன எல்லாரும் ஓபி மார்க் ஹை கேண்டில் ஹை ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம், கரெக்டுங்களா? அதான், ஏன்னா அப்படி பார்க்க போனா அங்கேயே பிரேக் ஆயிடுச்சு, 2 கேண்டில் தான் இருக்கு, ஆனா லோ மட்டும் இது வரைக்கும் வந்திருக்கு. அதுதான் 2 கேண்டில் இருக்கே, பண்ணலாமா வேணாமான்னு அது ஒரு டவுட்டா இருந்தது, அதுதான் சரி கேட்டுக்கலாம் அப்படின்னு. இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அவாய்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா எவ்ரி ஸ்விங் ஹை பாயிண்டோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணலாமே தவிர எதுவுமே பண்ண முடியாது. ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் ஒரு பிரேக் ஆஃப் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மார்க்கெட்டில். எஸ் சார். இந்த பிரேக் ஆஃப் ஓபியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்ல இந்த ஓபி மார்க் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்து? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் ஓபிக்கும் பிட்வீன்ல ஒரு லோ வச்ச கேண்டோட ஹையை எடுத்து பாடி க்ளோஸ் எடுத்துக்காம பார்ப்போமா? ஆயிருக்குங்களா ப்ரோ? இதுல ஒரு டவுட், இப்போ இதுல இம்பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்றது. ஏன்னா இது இன்சைடு கேண்டில் தான் இருக்கு, அது கீழே வர கேண்டில், இது எல்லாமே ஒரே சிங்கிள் தானே?
எது சிங்கிள் கேண்டில்? அப்ப இதுல இம்பேலன்ஸ் இல்ல தானே? எது ப்ரோ சிங்கிள்? நீங்க ஓபி மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, ஆமா ஓபி மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, அது கீழே உள்ள கேண்டில் பாருங்க. அதுக்கு இன்சைடுக்குள்ளதான் இன்னொரு கேண்டிலும் இருக்கு, தேர்ட் கேண்டிலும். எந்த கேண்டில் சொல்றீங்க ஆக்சுவலா? அப்ப 1070. நீங்க கர்சர் வச்சிருக்கீங்க. ஆமாமா. அது எதுக்கு இன்சைட்ல இருக்கு? அடுத்த கேண்டில் இது அதுக்கு அடுத்த கேண்டில் இம்பேலன்ஸ் இதுல எப்படி பார்க்கணும்? 3 கேண்டில் பார்க்கலாம் ப்ரோ. தேர்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்குங்களா? தேர்டுக்கு என்னோட ஹை பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் லோ பாயிண்ட்டுக்கு இம்பேலன்ஸ் இருக்குங்களா? ஓகே ப்ரோ. தென் அடுத்தடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்சைடுக்குள்ள தான், இதில் இம்பேலன்ஸ் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு கேண்டிலுக்கும் செகண்டு ஃபர்ஸ்ட்டுக்கும் இம்பேலன்ஸ் இருக்குங்களா? அதுதான் எனக்கு டவுட். இப்ப அந்த கேண்டில் வந்து அது இந்த தேர்ட் இன்சைடு கேண்டிலாவே இருக்கு. ஹை பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ பாயிண்ட்டுக்கு இம்பேலன்ஸ் இருக்குங்களா? இருக்கா இல்லைங்களா? ஓகே. அப்போ இந்த பிரேக் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இம்பேலன்ஸ் இவன் தானே. இது என்ன ரூல்? ஆப்போசிட் கேண்டில். ஆப்போசிட் கேண்டில் ஓபி. இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஃபுல் பேக் இருக்குங்களா? இருக்கு. அப்போ இது ஐடியம் தானே. ஆமா. அப்போ நீங்க காலையில இருந்து ஒண்ணுமே ட்ரேட் எடுக்கலாம் கூட இந்த 10:30 மணிக்கு இங்க டேப் ஆகல, நம்ம எடுக்காம எடுக்க முடியாதுங்களா? ப்ரோ இவ்வளோ பார்க்க தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இவ்வளோ மைன்யூட்டா பார்க்கறது ரொம்ப எனக்கு இல்ல இப்போ நான் காலைல நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப புரியுற மாதிரி இருக்கு. பட் ஆனா லைவ் மார்க்கெட்ல வந்து இவ்வளோ பார்க்கறப்ப தெரியல எனக்கு. லைவ் மார்க்கெட்ல பார்க்குறப்ப புரியலங்கிறீங்க. லைவ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் எடுக்கிறாங்க ஆக்சுவலா. இல்ல கரெக்ட் தான். இல்ல அதான் சார், இப்போ நீங்க அந்த டெய்லி ரிவ்யூ போடுறது இது மாதிரிலாம் ஒன்னு அடுத்தடுத்து பார்க்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துடுது சார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. பண்ணிட்டே இருக்கணும் லைவ்ல உட்கார்ந்து டிராப் பண்ணணும். அதான் இப்போ நீங்க ரிவ்யூ போட பார்க்க இந்த மாதிரி கிளாஸ்ல அடுத்த பார்க்க தான் அப்போ அவ்வளவு நுணுக்கமா பார்க்கணுன்றதே தெரியுது. அப்பதான் பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் அதனாலதான் இப்ப எடுத்த ட்ரேட் எல்லாமே உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ அஸ்பர் நம்மளோட எஸ்எம்சி கான்செப்டை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ப்ராபபிலிட்டி அதிகமாகிறதுக்கு ஐடியம் செக் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஐடியமுக்கு ஒரே ஒரு ட்ரேடு இந்த ட்ரேடு தானா? எஸ் மாஸ்டர். அப்போ இந்த ட்ரேட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட அடுத்த டார்கெட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காலையில் போட்டு வச்சுருக்கோம் 21,600ங்கிற ரேஞ்சு, கரெக்டுங்களா? எஸ் மாஸ்டர். ஸோ அங்கே தான் என்ன பண்ணணும், மார்க்கெட் வரணும். ஸோ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ என்னவா இருக்குது 1 மினிட்ல? நான் காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டுங்கிறது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹைக்கு லோக்கும் பிட்வீனில் இருக்குது. அப்படி ப்ரீவியஸ் டேவோட இல்லை ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் தான் என்ன டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுவோம் எல்லாருமே? 1 மினிட். 1 மினிட் தான், வேறு வழி கிடையாது. அப்படி தான் நம்ம செக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போ இந்த 1 மினிட்டோட டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்னவா இருக்குது? பேரிஸ் தான், கரெக்டுங்களா? இன்னும் ஓப்பனாக சொல்ல போனீங்கன்னா இந்த பேரிஸே இந்த ஸ்விங் ஹைக்கு லோக்கு பிட்வீனில் கூட மைனஸ் ஸ்ட்ரக்சர் தான். புரியுதுங்களா மாஸ்டர்? அந்த மைனஸ் ஸ்ட்ரக்சரும் அதுவும் சின்ன மைனஸ் ஸ்ட்ரக்சர் தானே மாஸ்டர்? எது இந்ததா? இப்போ நம்ம வர ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல இருக்க டே ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோக்குள்ள தானே மாஸ்டர் இருக்கு 2 நாளா. அதான் 2 நாளாவே ப்ரீவியஸ் மேஜர் ஸ்விங் ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் மைனஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் மார்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸ்ட்ரக்சர் தான் 1 மினிட்ல. நம்ம எப்போ வந்து மைனஸ் ஸ்ட்ரக்சர் போகணும்னு சொல்லியிருக்கோம்? 2 விஷயம் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து சொல்லுங்கள், கரெக்டு தான். 70+ பாயிண்ட் இருக்கும்போது ஸ்விங் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் இந்த ரேஞ்சஸ் இருக்கும்போது நம்ம போகலாம் சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா? அப்போ இந்த ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட்டில்? 135 122. அப்போ அழகாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணலாம். எஸ் மாஸ்டர். எது வரைக்கும் பண்ணலாம்? இந்த ஓபி டேப் பண்ணுறதுனா ட்ரெண்ட் என்னவா இருக்குது? 5 மினிட்ஸோட ட்ரெண்டு புல்லிஷ், கரெக்டுங்களா? இப்போ 1 மினிட் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு மார்க் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். முடிஞ்சளவு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட்டு கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதோட ஒரு விஷயம் நான் இன்னொருக்கா சொல்லிடுறேன். ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அதோட பயணம் எதை நோக்கி இருக்கும்? சூப்பர், சப்ளை ஜோனு. சேம் ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் அதோட பயணம் எதை நோக்கி இருக்கும்? டிமாண்ட். அவ்வளோதான் மேட்ரு. அப்போ இப்போ ட்ரெண்ட் என்னவா இருக்குது? மைனஸ் ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்டு அப்போ அது எங்கே வரைக்கும் போகணும்? டிமாண்ட் வரைக்கும் தான் போகணும். அந்த டிமாண்ட் இங்கே தானே இருக்குது.
அப்போ இது நம்மளோட ஓபி டாப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனால் ஸ்டாப் லாஸ் கரெக்டுங்களா? ஆமாம். டார்கெட் பாயிண்ட் இப்போ எங்கே வரும் நம்மளுக்கு? கீழே 21,600. இங்கே தான் வரணும், வேறு வழியே கிடையாது. அங்கே தான் வந்து ஆகணும் மார்க்கெட்டு. கரெக்டாக வந்து விழுந்தாண்ணா. இப்போ இங்கே விழுந்தா நம்ம டேரெக்டாக ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட 1 மினிட் ஸ்ட்ரக்சர் என்னது எங்களுக்கு? மேஜர் ஸ்ட்ரக்சர் புல்லிஷ். அப்போ இதெல்லாம் என்னது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மார்க்கெட்டில்? மைனர் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன பண்ணலாம்? தாராளமாக இங்கேயும் ஒரு என்ட்ரி எடுக்கலாமா? இந்த இடத்துல டாப் பண்ணுறது கரெக்ட். அப்போ இன்றைக்கி எத்தனை 0 to ஹீரோ கேட்டிங்கன்னா பிஎரிஸில் ஒரு 0 to ஹீரோ. ஆக்சுவலாக இங்கே எடுத்துப்பீங்க என்ட்ரி 10 மணிக்கு எடுத்த என்ட்ரிக்கு எப்போ டார்கெட் அடிச்சிருக்கான்? 2 மணிக்கு தான் அடிச்சிருக்கான். ஸோ அகைன் கால் சைடு இங்கே ஒரு என்ட்ரி. இப்போ இந்த டைம்ல எல்லாம் பிரீமியம் டிகே ரொம்ப இருந்ததானேங்க இதுல? ஆமாம், பயங்கரமாக இருந்தது. நானும் நீ ட்ரேட் பண்ணலை, நான் வெளியே தான் பார்த்தேன். எப்பவுமே மேக்ஸிமம் அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கிலோக்கும் பிட்வீன்லேயோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கிலோக்கும் பிட்வீன் இருந்துச்சுன்னா நான் ட்ரேட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அனுபவத்தில் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன் நிறைய, அதனால தான் அவாய்ட் பண்ணுவேன். சார் இப்போ நேத்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குல்ல சார், இப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு 10:35 அப்போ அப்படின்னும் போது இது வந்து புல்லிஷ் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு சார். அதுதான், அது எப்படி சார்? அது கீழே எக்ஸ்ட்ரீம் ஓபி நம்ம மார்க் பண்ணிட்டோம், ஆனா அங்கேயே அவன் ரிவர்ஸ் ஆயிட்டானா எப்படின்றதுக்கோசம். ஓகே, ரிவர்ஸ் ஆயிட்டாலுமே நம்மளோட மைனர் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ மைனர் ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது லாஸ்ட்டாக கிடைச்ச லோயர் ஹெட் உள்ள ஃபார்மேஷன் கரெக்டுங்களா? அப்போ ஒன்று மார்க்கெட்டில் இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லை இந்த லோ பிரேக் அவுட் பண்ணணும் கரெக்டுங்களா? இந்த ஹையும் லோவும் பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் என்னது கிடையாது மார்க்கெட்டில், ஃபர்தராக ட்ரெண்ட் மாற போகிறது கிடையாது கரெக்டுங்களா? ஆமாம் சார். இப்போ இந்த பிளேஸில் ஒரு லோவ செகண்டோட ஹையை எடுத்து லோ கீழே விக்கு தான் போயிருக்கு, பாடி க்ளோஸ் ஆகலை. அப்போ இந்த ஒன்று இந்த விக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த ஹை எடுக்கும்போது இந்த லோவே இங்கே ஷிஃப்ட் ஆகுமா? ஆமாம் சார். ஓகே, இப்போ என்ன இந்த ஹையை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஆனால் மேஜர் ஹை இதுங்கிறது இதுதான், இன்னும் டார்க்காக போட்டுக்கிறேன். மேஜர் லோங்கிறது இதுதான். ஓகேங்களா? இப்போ என்ன நடந்திருக்கும் பாருங்க, இது ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிட்டு இருங்க மார்க்கெட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹை எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த லோ இங்கே ஷிஃப்டட் ஆகும் கரெக்டுங்களா? கிளியரா? தென் இந்த ஹை பாயிண்ட் ஆக்சுவலி என்ன இருக்கும் மார்க்கெட்டில்? செல் சைடு லிக்விடிட்டி. சூப்பர். செல் சைடா பை சைடா கரெக்டாக சொல்லுங்க. பை சைடு லிக்விடிட்டி, செல் ஆர்டர்ஸ். அதை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டா மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட நோக்கி ஓடிட்டான் கரெக்ட்டுங்களா? ஓகே ஓகே சார். நம்மளுக்கு லிக்விடிட்டி எவ்ரி ஸ்விங் பை ஹைண்ட்ல லிக்விடிட்டி வந்து டேக் பண்ண என்ன ஆகும், கண்டிப்பா மார்க்கெட் ரிவர்ஸ் தான் ஆகும். அதே தான் இங்க நடந்திருக்கு. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், இதுல வந்து இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டு வரப்ப ஒரு ஹை வந்து நெக்ஸ்ட் ஹை கூட ஷிஃப்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு நெக்ஸ்டா வந்த ஹையை தான் நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற ஹையை நம்ம இது பண்ண கூடாதா? ஆமா கண்டிப்பா. ஓகே, இப்ப அதுலதான் நிறைய அந்த ப்ரீவியஸா இருக்க ஹையை வச்சுட்டு எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு வரும் நம்ம பாத்துட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்னு இந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, எந்த விதமான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்ல பண்ணிருக்க முடியாது கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல அந்த கேப் ஃபில்லிங் ஆச்சு, இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் இது டார்கெட்னு இது பண்ணிருக்கேன். இப்போ ஏன் எக்ஸாக்ட் இங்க இருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சு, இது யாராவது லைவ் மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க, எதனால இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே விழுந்தான்? பார்க்கல. இது ஒரு லாங் பாடி கேண்டில்ங்களா, ஃபாலோட் பை விக்குங்களா? எல்பிடபிள்யூ. ஓகே, இது இந்த விக்கிக்கு மேல இந்த விக்கி போயிருக்குங்களா, தெரியுதுங்களா? அப்ப இந்த விக்கி தான் மெயின் விக்கா மார்க்கெட்ல. ஆமா ஆமா, கரெக்டா அந்த இடத்துல போய் டேப் பண்ண உடனே மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், சூட் அப் ஆயிட்டான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய இதுக்கு பார்த்துருப்பீங்க, கால் சைடு தான் மார்க்கெட் போற மாதிரி நிறைய இருந்திருக்கும். மாஸ்டர் இப்போ அது 1 மினிட்ல தானே பியரிஷ், மைனர் 10ல தானே மாஸ்டர் பியரிஷா இருக்கு, மேஜர் வந்துட்டு புல்லிஷா தானே மாஸ்டர் இருக்கு. மேஜர் புல்லிஷா இருந்தாலுமே மேஜர்ல எதுல போய் டேப் பண்ண மார்க்கெட் மேல போகும், டிமாண்ட்ல தானே. புரியல மாஸ்டர். ரெண்டு எனக்கு புல்லிஷா இருந்தாலுமே நான் இன் ஒரு ப்ரீவியஸோட ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது இல்லை ஒரு ப்ரீவியஸோட ஹையை ஸ்வீப் பண்ணும்போது மார்க்கெட்டோட பயணம் கண்டிப்பாக அதோட டிமாண்ட் நோக்கி தானே இருக்கும். நான் ஒரு வேர்டு சொல்லுவேன் எப்பவுமே,
மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா விதமான இம்பேலன்ஸும் எல்லா விதமான ஸ்விங் ஹைலோவும் ஒர்க் ஆகும். பட் நம்ம எங்கே ரியாக்ட் பண்ணுவோம்? சப்ளை டிமாண்ட் தென் எக்ஸ்ட்ரீம் ஒன். கரெக்டுங்களா? இல்லைங்களா? எஸ் மாஸ்டர். அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்று தான் மார்க்கெட் கரெக்டாக வந்திருக்கான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் 0 to ஹீரோங்கிறது 2. இதை நீங்கள் எடுக்க முடியல, இந்த தைரியமாக எடுத்துக்கலாம். இந்த புட்டு நீங்கள் விட்டுருந்தாலுமே, இந்த இடத்துல ஒரு புக் பண்ணிட்டு விட்டுருந்தாலுமே, இந்த கால் அப்படிங்கிறது உங்களுக்கான ட்ரேடு. கிளியருங்களா?